Dear 10th standard students, in algebra, 3rd chapter, exercise number 3.5, simplify the expressions, the rational expressions. Problem number 1 is 4x square y into 6xz cube 2z square 20 into y power 4. எங்கேயுமே நடுவில் பிளஸோ மைனஸோ பிளஸோ மைனஸோ ப்ராப்ளம் இல்லை. நடுவில் பிளஸ் மைனஸ் வந்தால் தான் நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா -7 இந்த பிபி கேன்சல் பண்ண முடியாது, இந்த 721 கேன்சல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த -12 இந்த -12 கூட கேன்சல் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, நடுவில் மைனஸ் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் மைனஸ் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது. அந்த மாதிரி மைனஸ் பிளஸ் வந்தா நடுவில் பூந்து கேன்சல் பண்ணக்கூடாது, மிடில் போயிட்டுலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல நீங்க எல்லாமே தனித்தனியா இருக்குது, பிளஸ் மைனஸ் ப்ராப்ளமே இல்லை. அப்ப டைரக்டா கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கேன்சல் பண்ணலாம்னு முடிவு பண்றேன் நான். நம்ம 4 tables 20 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணும். 4 tables 20 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிருக்கு. 2 tables 6 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிருக்கு. அப்ப நம்பர்லாம் கேன்சல் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது z ஸ்கொயர், இங்க z கியூப். நியூமரேட்டர்ல 3 z இருக்கு, டினாமினேட்டர்ல 2 z தான் இருக்குது. அப்ப 2 z-ம் இந்த 3 z-ஓட கேன்சல் ஆயிட்டு ஒரு z மீறும். மேல 3 z, கீழே 2 z தான். அப்போ ஒரு z அடிச்சிடும், இன்னொரு z அடிச்சிடும், ஒரே ஒரு z மேல மீந்துரும். அப்ப z-ம் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி y கிட்ட வரேன் நானு. கீழே y பவர் 4 4 பீஸ் y இருக்குது, மேல ஒரே ஒரு பீஸ் y தான் இருக்குது. அப்ப இந்த y இது கூட கேன்சல் ஆயிட்டு 3 ஆயிடும். எப்படி சார், இது பவர் 1 மாதிரி, இது பவர் 4 மாதிரி. டிவிஷன் பண்ணும்போது பவர்ஸ் மைனஸ் ஆயிடும். 4 - 1 is 3. அல்லது கீழே 4y ஒரு y-யோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 3y தான் மீறும். சரி ஃபைன். டினாமினேட்டர்ல வேற ஏதாவது கேன்சல் ஆகாம இருக்குதா? y கேன்சல் ஆயிடுச்சு, z-ம் கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டர்ல x இருக்குது, டினாமினேட்டர்ல x இல்ல, அதனால அது கேன்சல் ஆகாது. therefore your final answer will be நம்பர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஒன்னு இருக்குது, நம்பர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஒன்னு இருக்குது, லெட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஒன்னு இருக்குது, x ஒன்னு இருக்குது. அப்ப x பவர் 3 அப்புறம் z ஒன்னு இருக்குது, பை கீழே பாத்தீங்கன்னா 2 கேன்சல் ஆயிடுச்சு, z ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, z 20 தான் கேன்சல் ஆகி 5 மாறி இருக்குது, y பவர் 3. வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? y இல்ல மேல அடிக்கிறதுக்கு, 3 tablesல 5 வராது, z இல்ல கேன்சல் ஆகிறதுக்கு. அப்போ this is the final simplification of this rational expressions. Then coming back to your sum number 2, p square வந்துட்டாலே it's an quadratic. அப்ப இது ப்ராடக்ட் சம்ல ரெடி பண்ணோம். p ஸ்கொயர் இதுவும் குவாட்ராட்டிக், இதுவும் ப்ராடக்ட் சம்ல. இது லீனியர், இதை உடைக்க முடியாது. இது ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு பேருக்கு நான் ப்ராடக்ட் சம் போட போறேன். இந்த சம்முக்கும் ப்ராடக்ட் சம் போட போறேன். கார்னர் மென்ட்லே பண்றேன். +1 × 21 is +21. சம்னா சென்டர்ல இருக்குது, சென்டர்ல என்ன இருக்கு? -10. 21 உடைக்கலாம்னு முடிவு பண்றேன். 7 3s are 21. மேல பிளஸ் இருக்கு, கீழே மைனஸ் இருக்கு. மேல பிளஸ் கீழே மைனஸ் வந்தா ரெண்டுமே மைனஸ் தான் வரும், அதான் ரூல். மேல பிளஸ் வந்து கீழே மைனஸ் வந்தா ரெண்டுமே மைனஸ் தான் வரும். அப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -× -+, 7 3s are 21. ஒரே சிம்பிள், கூட்டிக்கு எவன் பெரியனோ அவன் சிம்பிள். இதான் பேர். இருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்குதா? நம்பர் இல்ல. அப்ப நேரடியா p போட்டுக்கலாம். These are my 2 factors. இதை இங்க எழுதிடுறேன். அப்ப இந்த நியூமரேட்டர்ல பதில் இந்த p ஸ்கொயர் - 10p + 21க்கு பதில் p - 7 into p - 3 by இது ஆல்ரெடி லீனியர்ல தான் இருக்குது. அப்ப பிராக்கெட் மட்டும் போட்டுக்கலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அடுத்தது you get a product sum. இப்போ இந்த சம்முக்கு ப்ராடக்ட் சம் கார்னர் மல்டிப்ளை பண்றேன். 1 × -12 சம்னா சென்டர்ல இருக்குது, +1 12 பிரேக் பண்றேன். 4 3s are 12. மேல பிளஸ் இருந்ததுன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ் இருந்தா ரெண்டு பேருக்கும் மைனஸ் போடுங்கன்னு சொன்னேன். மேல மைனஸ் இருந்துட்டு கீழே பிளஸ் இருந்ததுன்னா மேல மைனஸ் வந்துட்டாலே ஏதாவது ஒண்ணுத்துக்கு பிளஸ் மைனஸ் சிம்பிள் வரும்.
மேல மைனஸ் பார்த்துட்டாலே யாராவது ஒருத்தவனுக்கு பிளஸ் வரும் இல்ல மைனஸ் வரும். யாருக்கு பிளஸ் வரும் யாருக்கு மைனஸ் வரும்ன்றது இவன் தான் முடிவு பண்ணுவான். கீழே இருக்கிறவன் பிளஸ்ஸா இருந்தானா பெரியவனுக்கு பிளஸ் வந்துடும், சின்னவனுக்கு மைனஸ் வந்துடும். இவனா செக் பண்ணி பாருங்க. பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் 4 3 12, 4ல 3 போச்சுன்னா 1, எவன் பெரியனோ அவன் சிம்பிள். ரைட்டா? அப்ப மேல மைனஸ் வந்தாலே யாராவது ஒருத்தவங்களுக்கு பிளஸ் மைனஸ் வரும். யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ்ன்றது கீழே இருக்கிற முடிவு பண்ணுவான். கீழே இருக்கிற பாசிட்டிவ் வந்தா பெரியவனுக்கு பாசிட்டிவ், கீழே இருக்கிற நெகட்டிவ் வந்தா பெரியவனுக்கு நெகட்டிவ். அவ்வளவுதான். முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா பாருங்க. முன்னாடி எதுவுமே நம்பர் இல்ல. அப்ப முன்னாடி பி போட்டுக்கலாம் டைரக்டா. அப்போ ரெண்டு ஆன்சர்ஸ் என்னன்னா வரும்னா இந்த சம்முக்கு இன்டு p plus 4 into p minus 3 all divided by இது ஹோல் ஸ்கொயர்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி ஃபேக்டரைஸ்டு. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிராக்கெட்டா வந்துட்டா மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளிகேஷன்னா பிராக்கெட்டை ஃபுல்லா கேன்சல் பண்ணலாம். நடுவுல பூந்து கேன்சல் பண்ணக்கூடாது. பிராக்கெட்டை ஃபுல்லா தான் கேன்சல் பண்ணலாம். நடுவுல பூந்து கேன்சல் பண்ண கூடாது. அப்போ இங்க ரெண்டு பீஸ் இருக்குது, இங்க ஒரு பீஸ் இருக்குது. p minus 3 cancels with square. ஏன்னா ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் மீந்து போச்சு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது p minus 7, தோர் p minus 7, தோர் p minus 7 கேன்சல் ஆயிடுச்சு. தோர் p minus 3, தோர் p minus 3. அப்ப இந்த p minus 3 cancels with இந்த p minus 3. அப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா the final answer will be p plus 4. இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு. ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் இங்க போச்சு, ஒரு பீஸ் இங்க போயிடுச்சு. Therefore, your final answer will be p plus 4. This is your final result. Then coming to the third subdivision. Already இது simplify பண்ணவே முடியாது. ஏன்னா t தனியா தான் இருக்குது. அதனால இது already simplified whole cube. அதனால முடிஞ்சு போச்சு இதோட வேலை. இத காமன் எடுக்கலாம். ஏன்னா இது குவாட்ராட்டிக் கிடையாது. காமன் தான் எடுக்கலாம். 6 டேபிள்ஸ் காமன் எடுத்துட்டீங்கன்னா t minus 6 டேபிள்ல 12 எப்போ வரும்? 2 times. 6 2s are 12. 6 2s are 12. அப்ப 6 காமன் எடுத்துட்டேன் t minus 2 by இதுல பாத்தீங்கன்னா 4 டேபிள் காமன் எடுக்கலாம். 4 டேபிள் காமன் எடுக்கலாம். t minus 4 டேபிள்ஸ்ல 8 எப்போ வரும்? 2 times into 10t into 10t. அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுல காமன் எடுக்க முடிஞ்சனால எடுத்தாச்சு, இதுலயும் காமன் எடுக்க முடிஞ்சாச்சு எடுத்தாச்சு. அப்போ பிராக்கெட்ஸா வந்துருச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். அது பிராக்கெட்டா அப்படியே கேன்சல் பண்ணலாம். அப்ப t minus 2 cancels with t minus 2. t பாத்தீங்கன்னா இங்க 3 பீஸ், இங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு பீஸ் கேன்சல் ஆயிடும். இங்க ரெண்டு பீஸ் தான் மீறும். 3 பீஸ்ல ஒரு பீஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப மீந்தது 2 பீஸ். ஓகே. அதுக்கப்புறமேட்டு 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4. அப்புறம் 5 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 2s are 10. Therefore your final answer will be t square இருக்குது. இங்க நம்பர் உள்ள 3 இருக்குது. அப்ப 3 1s are 3. t எல்லாம் கேன்சல் ஆயிட்டு t ஸ்கொயர் தான் இருக்குது. t minus 2 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. டினாமினேட்டர்ல தோ ஒரு 2 இருக்கு, தோ ஒரு 2 இருக்குது. அப்ப 4 2 2s are 4. இது கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. Your answer will be 3/4 t square. 3/4 t square will be your final result. Thank you.